இந்த வாரம் வரிசையா ஒரு 7, 8 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதுல அடுத்ததா நம்ம பார்க்க போற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தன் படத்தோட ரிவ்யூ தான். ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம்னு சொல்லிட்டு வந்தாச்சு அவங்க அஜய் பொறுக்கோ. நந்தன் இந்த படத்தோட ரிவ்யூவோட வந்திருக்கேன். இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்துருவோம். முதல்ல இந்த படத்தோட டைரக்டர் இரா சரவணன். இந்த சரவணன் ஆல்ரெடி கத்துக்குட்டி, உடன்பிறப்பு இந்த படங்கள் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த வரிசையில வந்த 3வது படம் தான் இந்த நந்தன். இந்த படத்துல சசிகுமார், ஸ்ருதி, பாலாஜி சக்திவேல், சமுத்திரக்கனி, மாதேஷ், கட்டர் ஸ்டாலின் இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் ஜிப்ரான். ஓகே, படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு கோயிலுக்குள்ளே காட்டுறாங்க. அதுவும் கோயில் உள்ளெல்லாம் காட்டல, வெறும் செருப்பை மட்டுமே காட்டுறாங்க. அதாவது ஒரு 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 பணக்காரரோட செருப்பு. அவர் சொல்ற அந்த விஷயம் அது அப்படியே காதில் கேட்குது. இந்த ஊரோட பிரசிடென்ட் நான் தான், எனக்கு எதிர்த்து யார் நிற்க போறா அப்படின்னு வயசானவங்க பேசுறாங்க. அவாய் செருப்பு அப்படி மாற்றி மாற்றி உண்மையாலே அருமையான அது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே காட்டுறாங்க. கோயிலுக்குள்ளே இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. நம்ம சக்தி சரவணன் இருக்கார்ல, அவர் தான் வந்து சரவண சக்தி அவர் தான் வந்து ஆப்போசிட்ல நான் உங்களை எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கலாம் சாமி முன்னாடி, யார் பேர் வருதோ அவங்க தான் பிரசிடென்ட் உடனே குலுக்கி பார்க்குறாங்க. இவர் பாலாஜி பேர் வந்தது, இவர் தான் பிரசிடென்ட் சொல்லிடுறாங்க. கடைசியா 2 பேரும் பேசிக்கிறாங்க. பாரு வாச்சா உன் பேரையே தான் நானும் எழுதி கொடுத்தேன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஸோ நிரந்தரமா ஒருத்தர் மட்டுமே பிரசிடெண்டா இருக்காரு. அந்த பிரசிடென்ட் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சசிகுமார் போய் சாமி கிட்டலாம் வேண்டிக்கிறாரு. அவர் ஒரு தாழ்த்த ஜாதி மக்களா இதுல காட்டுறாங்க. இதுக்கு நடுவுல அவரோட தம்பியா இருக்கிற ஒருத்தர் போய், ஏன் நான் நிக்க கூடாதா, நாங்களும் இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்க போறோம் அப்படின்னே, தம்பி நீங்களாம் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, அப்புறம் எப்படி இதுல நிக்கிறது, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம், அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு போராளியா இருக்காரு. அவரை முடிச்சு விட்டுறாங்க. அப்புறமா அந்த ஊருக்கு ஒரு ரூல்ஸ் வருது. என்ன அப்படின்னா, இந்த ஊர்ல எஸ்சி மட்டும்தான் அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது, அதில் நிற்கணும் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த முதல்ல யோசிக்குது. என்னன்னா, நமக்கு அடிமையா ஒருத்தர் இருக்கணும், ஆனா நம்ம தான் அந்த போஸ்டிங்ல இருக்கணும், பேருக்கு அவன் இருக்கணும் அப்படின்னு ஊர்ல இருக்க எல்லாரையும் அந்த சாவுல உட்காந்து இவனை வைக்கலாமா அவனை வைக்கலாமான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது கடைசியா சரி நம்ம சசிகுமாரையே சூஸ் பண்ணலாம்னா, சசிகுமாரோட வேலை என்ன அப்படின்னா, இந்த வில்லன் வீட்டில் போயிட்டு பிரசிடென்ட் வீட்டில் போயிட்டு பிரசிடென்டோட அப்பா படுத்த படிக்கையா இருப்பாரு. அவரோட பாத்ரூமுக்கு எடுத்துட்டு போய் கொட்டிட்டு வர்றது இதெல்லாம் தான் இவரோட வேலையா வச்சிருக்காங்க. இவரோட மனைவி ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஏக்கம், தன்னோட புருஷன் வந்து இந்த மாதிரியே இருக்காரே, ஒரு நல்லா வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்துல இருக்க மனைவி. அவங்க வந்து இந்த முந்திரிலாம் வைக்கிறவங்களா காட்டியிருக்காங்க. குட்டி பையன் அவனும் அருமையா நடிச்சிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பிரசிடெண்டா இவருக்கு பதவி கொடுத்த பிறகு நம்ம சசிகுமாருக்கு ஒரு தோணல், நம்ம மக்களுக்கு இதெல்லாம் செய்யணும், நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் பண்ண முடிஞ்சதா, இதுதான் முதல் பாதியா சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இவரை பொம்மையா தான் வச்சிருக்காங்க. அந்த நாற்காலியில இவரை உட்கார வைக்கல, ஒரு கொடியேற்றத்துல இவரை வைக்கல. ஸோ ஒரு 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 பொம்மையா இவரை நிக்க வச்சிருக்காங்க. இது அவருக்கு ரொம்ப அசிங்கமா படுது. 2ஆம் பாதியில இவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னே, நீ வேணாம் பிரசிடென்ட் பதவியிலேருந்து உன்னை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்த பையனோட அப்பாவை திரும்ப அந்த பிரசிடென்ட் பதவிக்கு உட்கார வைக்கிறாங்க. கடைசியா யாரு பிரசிடென்டா உண்மையிலே ஆனது, இந்த ஜாதி மக்களுக்கு அந்த ஒரு உரிமை கிடைச்சதா, கடைசியா அந்த நாற்காலியில இவர் உட்கார்ந்தாரா, இதான் நிறைவான மீதி கதை. செகண்ட் ஹாஃப்ல சமுத்திரக்கனி அவரு கொடுக்குற அந்த ஆதரவு இந்த படத்துக்கு செகண்ட் ஹாஃபை அப்படி நகர்த்திட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். ஓவராலா இந்த படம் இப்படிலாம் நடக்குதா, இன்னமும் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாதுன்றதுக்காக முதல்லே போட்டாரு நம்ம சரவணன். என்னன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கறதா இருந்தா வாங்க உங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இது எங்க நடக்குதுன்னு காட்டுற அப்படின்னு முதல் ஸ்கிரீன்ல ஓபன் பண்ண உடனேவே இந்த லைன்ஸை போட்டாரு. ஸோ அதனால அந்த கேள்வியை நம்மளால கேட்க முடியாது. இன்னும் நம்மளும் நிறைய இப்ப இருக்க கட்சிகள்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க இந்த மாதிரி அடங்கி போறத நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு கதையா ஒரு படமா எடுத்திருக்காங்க. அதுல சசிகுமார் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவரோட கேரக்டர் அப்படியே உருவாக்கப்பட்டிருக்கு, வடிவமைக்கப்பட்டிருக்கு, அந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காரு. சமுத்திரக்கனி அந்த அளவுக்கு அந்த அந்த கேரக்டருக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ஓவராலா இந்த படத்துல வந்து பாட்டோ, மியூசிக்கோ, கேமராவோ இதெல்லாம் தாண்டி கதை இதுதான் வந்து ரொம்ப ஹைலைட்டா கொடுத்துருக்கு. மீதி எல்லாருமே இந்த கதைக்குள்ள வாழ்ந்த எல்லாருமே ரொம்ப அழகா வாழ்ந்திருக்காங்க. படம் எடுக்கப்பட்ட விதம், அதுல வந்த டயலாக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. உங்களால முடியும் அப்படின்னா தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். டாடா பை பை சொல்றது ஆர்ஜே பொற்கோ.